பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். மீண்டுமாக இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி. கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் இந்த டிசம்பர் மாதத்திலே பண்டிகைக்கான மகிழ்ச்சியினாலும் சமாதானத்தினாலும் சந்தோஷத்தினாலும் உங்களை நிரப்புவாராக. எங்களுடைய ஊழியங்களுக்காக ஜெபித்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். இப்பொழுது கூட நாம் தியானத்திற்குள்ளாக கடந்து செல்வோம். நம்முடைய தியானத்திற்கு ஆதாரமாக சங்கீதம் 130:7 சொல்லுகிறது, இஸ்ரவேல் கர்த்தரை நம்பியிருப்பதாக. கர்த்தரிடத்தில் கிருபையும் அவரிடத்தில் திரளான மீட்பும் உண்டு என்று வேதம் சொல்லுகிறது. அருமையானவர்களே, இந்த 11 மாதங்களை கடந்து இந்த 12வது மாதத்திற்குள்ளாக நீங்கள் வந்திருக்கிறீர்கள். நீங்கள் உங்களுடைய மனதிலே நீங்கள் கேட்டிருப்பீர்கள், இந்த 11 மாதமும் கடந்து வந்துட்டேன், ஆண்டவர் இந்த 12வது மாதத்தில் எனக்கு என்ன அற்புதங்களை கர்த்தர் செய்ய போகிறார் என்று. பிரியமானவர்களே, கடந்து போன 11 மாதங்களும் உங்களை நடத்தின கர்த்தர் இந்த 12வது மாதத்திலும் உங்களை நடத்துவார். நீங்கள் என்ன சொல்ல வேண்டுமாம் தெரியுமா? இஸ்ரவேல் கர்த்தரை நம்பியிருப்பதாக. இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, 11 மாதமும் நீங்கள் கர்த்தரை நம்பினீங்கல்ல, இந்த 12வது மாதத்திலும் நம்புங்க. ஏன்னா நீங்கள் விசுவாசிக்கிற இயேசு கிறிஸ்துவானவரிடத்தில் கிருபையும் திரளான மீட்பும் உண்டு என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ அவரிடத்தில் கிருபையும் திரளான மீட்பும் இருக்கிறபடியினால நம்ம கவலைப்பட வேண்டாம். எப்பெல்லாம் கிருபை தேவைப்படுதோ அப்பெல்லாம் அவர் கிருபை தருவார். எப்பெல்லாம் நமக்கு மீட்பு தேவைப்படுகிறதோ அப்போதெல்லாம் அவர் ஆளாக உங்களுக்கு முன்பாக அந்த இடத்துல வந்து உங்களை விடுவிப்பார். ஆகவே கவலைப்படாதீங்க. ஆண்டவராகிய தேவனிடத்தில் கிருபையும் திரளான மீட்பும் இருக்கிறது. நீங்கள் நினைக்கலாம், நான் இந்த கிருபையை குறித்து இந்த மீட்பை குறித்து நான் நிறைய பார்த்துருக்கிறேனே அப்படின்னு. இல்லை பிரியமானவர்களே, ஆண்டவருடைய கையில் இருக்கிற கிருபை தியானிக்க தியானிக்க புதுசு தான். ஆண்டவருடைய கரத்தில் இருக்கிற மீட்பு இந்த உலகத்தில் நம்ம என்ன சிக்கலில் மாட்டினாலும் அதிலிருந்து நம்மை விடுவிக்க அவர்கிட்ட எல்லா மீட்புகளும் இருக்கிறது. பாருங்கள், நீங்கள் வேத புஸ்தகத்திலே நீங்கள் வாசித்து பார்த்தால் மீட்பை குறித்து லூக்கா 2:38 அவளும் அந்நேரத்தில் வந்து நின்று கர்த்தரை புகழ்ந்து எருசலேமிலே மீட்புக்காக காத்திருந்த யாவருக்கும் அவரை குறித்து பேசினாள். நீங்கள் நினைக்கிறீங்க, நான் தான் விடுதலை இல்லாமல் இருக்கிறேன், இந்த 11 மாதத்தில் நான் என்ன விடுதலையை கண்டேன் அப்படின்னு கூட நீங்கள் கேட்கலாம். ஆனால் நீங்கள் மட்டும் இல்லை தேவ பிள்ளைகளே, மீட்புக்காக ஒரு பெரும் கூட்டமே காத்திருக்கிறது. ஆம், இந்த உலகத்தில் ஏறக்குறைய 800 கோடி மக்கள் என்று கணக்கிடப்படுகிறது. அதில் பாதி தள்ளிவிட்டாலும் இன்னொரு பாதி 400 கோடி. அந்த 400 கோடியில் ஆண்டவரை உண்மையாக தேடுகிறவங்க ஒரு 200 கோடி இருக்கட்டுமே. அந்த 200 கோடியிலையும் ஆண்டவருடைய மீட்புக்காக காத்திருக்கிற ஜனங்கள் எவ்வளவு பார்த்தீங்களா? 200 கோடிக்கும் அதிகமான மக்கள். நீங்கள் மட்டும் இல்லை, இந்த மீட்புக்காக தேவன் அருளுகிற விடுதலைக்காக காத்திருக்கிற மக்கள் திரளான மக்கள். அவர்களையெல்லாம் விசாரித்து அவர்களுக்கு விடுதலை கொடுக்கிற தேவன் உங்களை பார்க்க மாட்டாரா? நிச்சயமா கர்த்தர் உங்களை சந்தித்து உங்க கண்ணீருக்கான, உங்க வேதனைக்கான, உங்க துன்பத்திற்கான கட்டுகளை பார்த்து அவர் விடுதலை கொடுக்க நிச்சயமாய் வருவார். ஆகவே இந்த மீட்புக்காக காத்திருங்கள். நீங்கள் சொல்லணும்,
என் தேவனுடைய கரத்திலே திரளான மீட்பு என்றென்று நீங்கள் சொல்ல வேண்டும். பாருங்கள், அதுபோல கிருபை, கர்த்தரிடத்தில் என்ன இருக்கிறது? கிருபை இருக்கிறது. ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே ஆபிரகாம் வந்திருந்த 3 தூதர்களை பார்த்து சொல்லுகிறார், ஆண்டவரே, உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததானால் நீர் உமது அடியானை விட்டு கடந்து போக வேண்டாம். கிருபை எதுக்கு நமக்கு தேவை? தேவன் நம்மை விட்டு கடந்து போகாமல் இருப்பதற்கு கிருபை அவசியமாக இருக்கிறது. ஆம், ஆதியாகமம் 18:8 நீங்க வாசித்து பார்த்தா, ஆபிரகாம் வெண்ணெயையும் பாலையும் சமைத்த கன்றையும் எடுத்து வந்து அவர்கள் முன்பாக வைத்து அவர்கள் அருகே மரத்தடியிலே நின்று கொண்டிருந்தான். அவர்கள் புசித்தார்கள். இதிலிருந்து என்ன விளங்குது உங்களுக்கு அப்படின்னா, ஆண்டவருடைய கிருபை உங்க வீட்டுக்குள்ள இருந்தா தேவன் அந்த கிருபை போக விடாது. ஆமா, பாருங்க, அவர் போய் மாவெடுத்து பிசைந்து சப்பாத்தி சுட்டு அவர் பண்ணையில் போய் நல்ல கன்றொன்றை பிடித்து அடித்து சமைத்து அவர்கிட்ட எடுத்துட்டு வர்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆயிருக்கும்? 2 மணி நேரத்துக்கும் மேலே ஆயிருக்கும் இல்லையா? ஆனால் பாருங்க, அது வரைக்கும் ஆபிரகாம் மேலே இருந்த கிருபை தேவனை போக விடவில்லை. ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றார், நான் உனக்கு கிருபை தருவேன், அந்த கிருபை என்னை உன்னிடத்தில் நிறுத்தி வைக்கும்னு கர்த்தர் சொல்லுகிறார். அப்போ கிருபைக்கு எவ்வளவு வேல்யூ பார்த்தீங்களா? ஆண்டவரை போக விடாம தடுத்து நிறுத்தும். ஆகவே இந்த மாசத்துல நீங்க தேவனுடைய கிருபையை நீங்க சுதந்தரித்து கொள்ளுங்க, ஜெபித்து பெற்றுக்கொள்ளுங்க. ஏன்னா நம்ம ஆண்டவர்கிட்ட கிருபை இருக்குது. நீங்க இந்த மாசத்துல ஜெபித்து ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே எனக்கு உங்க மீட்பை தாங்கன்னு கேளுங்க. இதுவரைக்கும் நீங்க விடுதலை பெறாத அநேக காரியங்கள்ல கர்த்தர் உங்களை விடுவிக்க போகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, வேத புஸ்தகத்துல ஆண்டவர் கிருபையும் இல்லாத மீட்பும் இல்லாத ஒரு சில பாத்திரங்களுக்கு இதை கொடுத்திருக்கிறார். அவங்ககிட்ட கிருபையும் இருந்தது கிடையாது, மீட்புக்கான தகுதியும் அவங்க கிட்ட இல்லை. ஆனா அது அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. வேத புஸ்தகத்தில் நீங்க வாசித்து பாருங்க, மத்தேயு 15:22 ஒரு கானானிய ஸ்திரியை குறித்து வேதம் சொல்லுகிறது. அந்த கானானிய ஸ்திரீ தன் மகளுக்காக இயேசுவை தேடி ஓடி வந்தாள். தன் மகள் கொடிய வேதனைப்படுவதாக அவள் வந்து இயேசு கிட்ட சொல்லணும்னு கூப்பிட்டுக்கிட்டே வந்தாள். ஆனால் வேதம் சொல்லுகிறது, இயேசுவோ அதை காணவில்லை, கேளாதவரை போல நடந்து கொண்டிருந்தாள். சீஷர்கள் ஒரு கட்டத்தில் வந்து 15:23 அவ கத்திக்கிட்டே வர்ற, ஆண்டவரே அவளை நீங்க பேசி அனுப்பி விடுங்கன்னு சொல்லி வேண்டிக் கொள்ளுகிற அளவுக்கு தேவன் மௌனமாக இருந்தார். ஆம் பிரியமானவர்களே, அவளுக்கு அற்புதம் செய்கிறதற்கு அவளிடத்தில் கிருபையும் இருந்ததில்லை, மீட்புக்கான எந்த தகுதியும் அந்த கானானிய ஸ்திரீட்டே காணப்படவில்லை. அவள் அருகே வந்து நின்றபோது அவர் சொன்ன வார்த்தை மத்தேயு 15:24, அதற்கு அவர், காணாமற் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டாரிடத்திற்கு அனுப்பப்பட்டேனே அன்றி மற்றபடி அல்ல. நான் ஆடுகளுக்கான மேய்ப்பன், ஆடுகளுக்கான உணவு தான் என்னிடத்தில் உண்டு, நாய்களுக்கான உணவு என்னிடத்தில் இல்லை, நாய்க்குட்டிகளுக்கான உணவு என்னிடத்தில் இல்லை என்று அந்த இடத்திலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். இதிலிருந்து ஒரு சத்தியத்தை நாம் பார்க்க முடியும். என்ன? ஆண்டவரிடத்தில் ஆடுகளாய் இருக்கிற தேவ மக்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம் உண்டு. எப்பொழுதும் கிருபை உண்டு. எப்பொழுதும் அவர்களை கர்த்தர் மீட்டு கொண்டே இருப்பார். ஆனால் நாய்களும் நாய்க்குட்டிகளுக்கும் மீட்பு இல்லை, விடுதலையும் இல்லை. அதைத்தான் ஆண்டவர் சொல்றார், என்னிடத்தில்
ஆட்டுக்கான உணவு தான் இருக்கிறது, நாய்க்கான உணவு இல்லை. நான் ஆடுகளுக்கு மேய்ப்பன் என்று அவர் சொல்லுகிறார். அப்போ அந்த கானானிய ஸ்திரீ, அவளுக்கு கர்த்தரை குறித்து தெரியும், அங்கே அநேக ஜெப ஆலயங்கள் இருந்தது தெரியும், எருசலேமில் ஒரு பெரிய தேவாலயம் இருந்தது தெரியும். ஆனால் இதுவரைக்கும் கர்த்தரை தேடி வராதவள், கர்த்தரை தேட வேண்டும் என்று ஆசையும் அவளுக்குள் இல்லை. ஆனால் பாருங்கள், தன் மகளுக்கு ஒரு உதவி தேவைப்பட்ட போது அவள் ஓடி வந்தாள். ஏன் தேவன் நாய்க்குட்டிகளை குறித்து பேசுகிறார்? நாய்க்குட்டிகளின் பல்லிலே விஷம் உண்டு. நாய்க்குட்டிகள் வேத புஸ்தகத்திலே பின்மாற்றத்திற்கு அடையாளமாக சொல்லப்படுகிறது. அருமையான இந்த சகோதரி உலகத்தால் அவள் ஈர்க்கப்பட்டு தேவனை மறந்து தேவனை தேடாது அவள் தன்னுடைய வாழ்க்கையில விஷம் நிறைந்தவளாய் இருந்தாள். ஆகவேதான் தேவன் சொன்னார், என்னிடத்தில் உனக்கு ஒன்றும் இல்லை அம்மா என்று சொன்னார். பாருங்கள், இன்றைக்கு கிருபைக்கும் விடுதலைக்கும் மிக தூரமான ஜனங்கள், கோடி கோடி ஜனங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். கிருபையே இல்லை அவங்களுக்கு, விடுதலையே இல்லை அவங்களுக்கு, அவங்களுக்கும் தேவனுக்கும் சம்பந்தமே இல்லை. ஆனால் தன்னுடைய மகளுக்கோ தன் குடும்பத்தில் உள்ள ஒருத்தருக்கோ விடுதலை தேவை என்ற போது அவர்கள் ஓடி வருகிறார்கள். ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? நான் உன் பிள்ளைக்கு விடுதலை கொடுப்பேன், உன் குடும்பத்தாருக்கு விடுதலை கொடுப்பேன். ஆனால் நீ முதல்ல என்னிடத்துல திரும்பணும், நீ என்னை நோக்கி பார்க்கணும், என் விடுதலைக்காக காத்திருக்கணும், என் வார்த்தையை நீ கேட்கணும் என்று சொல்லி அருமையான அந்த கானானிய ஸ்திரீக்கு அதை உணர்த்தினார். அப்பொழுது அந்த ஸ்திரீ தன்னை தாழ்த்தினாள். ஆண்டவரே, நீர் சொல்லுவது மெய்தான், ஆனால் பிள்ளைகள் சாப்பிட்டு போக குப்பையில் போடுகிற, மேஜைக்கு கீழே விழுகிற அந்த துணிக்கைகளை நாய் குட்டிகள் தின்னுமே என்று அவள் தாழ்த்தினால். பாருங்கள், அவள் விசுவாச சகோதரியாக மாறிவிட்டாள். பிள்ளைக்கு ஒரு விடுதலை வந்து விட்டது. இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, நீங்கள் ஒருவேளை கர்த்தருக்கு தூரமாக இருக்கலாம். சிலுவை என்றால் என்ன, இயேசு என்றால் யார் என்று நீங்கள் ஒரு காலத்தில் கேட்டிருக்கலாம். ஆனால் இன்றைக்கு நீங்கள் கண்ணீரோடு, வேதனைகளோடு, பாடுகளோடு, உபாதைகளோடு கூட இருக்கலாம். நீங்கள் அப்படி இருக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்க ஏசப்பாவை தேடி வாங்க. அருமையான அந்த கானானிய பெண்மணி ஆண்டவர்கிட்ட வந்து தன்னை தாழ்த்தினான். ஆண்டவரே, நான் விஷம் உள்ளவள் தான், நான் இடறி போனவள் தான், நான் உம்மை விட்டு தூரம் போனவள் தான், ஆனால் எனக்கு விடுதலை வேண்டும் என்று தாழ்த்தின போது ஆண்டவராகிய தேவன் கானானிய ஸ்திரீக்கு கர்த்தர் இறங்கினார். வேதம் சொல்லுகிறது, ஸ்தோத்திரம், இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, ஸ்திரீயே, உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவது என்றார். அந்நேரமே அவள் மகள் ஆரோக்கியமானாள். இந்த நாளிலே இந்த சத்தத்தை கேட்டுக்கிட்டு இருக்கிற தேவ பிள்ளைகளே, நீங்க சாப கேட்டுக்குள்ள கிடந்தாலும் சரி, நீங்க கர்த்தர்னா யாருன்னு தெரியாத ஒரு நிலையில இருந்தாலும் சரி, நீங்க ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை தேடி ஓடி வாருங்க. உங்க வீட்டில் இருக்கிற நோய்களை நீக்க இயேசு வல்லவராயிருக்கிறார். உங்க வீட்டில் இருக்கிற சாப கட்டுகளை நீக்க இயேசு வல்லவராயிருக்கிறார். நீங்க நீண்ட காலமா கண்ணீர் வடித்து கொண்டிருக்கிற காரியத்தில் உங்களை விடுவிக்க இயேசு வல்லவராயிருக்கிறார். அவர்கிட்ட ஓடி வந்து பாருங்க. அந்த கானானிய ஸ்திரீக்கு அற்புதம் செய்தவர் உங்களுக்கும் கர்த்தர் அற்புதம் செய்வார். ஆம், கிருபைக்கு தூரமானவள், மீட்புக்கு தூரமானவள் தன்னை தாழ்த்தின போது கிருபையை பெற்றுக்கொண்டார், திரளான மீட்பை பெற்றுக்கொண்டார். இந்த நாளிலே உங்களுக்கு வேணுமா சகோதரி? ஏசப்பாவை நோக்கி கூப்பிடுங்க. ஏசப்பா, என் பிள்ளைக்கு விடுதலை தாரும், என் குடும்பத்துக்கு விடுதலை தாரும், எனக்கு விடுதலை தாரும், என் குடும்ப மெம்பர்ஸுக்கு விடுதலை தாரும், உங்களால முடியும் என்று சொல்லி அந்த கானானிய தாய் கர்த்தரை உறுதியாய் பற்றி கொண்டது போல நீங்களும் இயேசு கிறிஸ்துவை உறுதியாய் பற்றி கொண்டு பாருங்கள். கர்த்தர் உங்களுக்கு விடுதலை தருவார்.
நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். அப்பொழுது நீங்களும் என்னோடு கூட கண்களை மூடி ஜெபியுங்கள். கர்த்தர் சாப கட்டுகளை உடைத்து உங்களுக்கு விடுதலை தருவார். ஜெபிப்போம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் அன்பு தகப்பனே, இந்த நாளிலே அப்பா உங்களிடத்தில் கிருபையும் திரளான மீட்பும் உண்டு. அப்பா ஸ்தோத்திரம். இன்றைக்கு உம்முடைய சமூகத்தில் அழுதுகிட்டு இருக்கிற சகோதரிக்காக ஜெபிக்கிறேன். உம்முடைய சமூகத்தில் அழுது கொண்டிருக்கிற சகோதரனுக்காக ஜெபிக்கிறேன். உம்மை விட்டு தூரமா போன ஒரு சகோதரன், உம்மை விட்டு தூரமாய் போன சகோதரி, உம்மை அறிய விரும்பாத ஒரு சகோதரி, ஆனாலும் இன்றைக்கு மிகுந்த வேதனையோடு கூட இந்த சத்தத்தை கேட்டிருக்கிறாங்கப்பா. அவர்களுக்கு கிருபையை கொடுங்க, அவர்களுக்கு விடுதலையை கொடுங்க. திரும்பவுமாக அவர்களை ஏற்றுக்கொண்டு ஆண்டவரே அவர்களுடைய சரீரத்தில் பூரண சுகத்தை, பூரண ஆறுதலை, பூரணமான தேவ கிருபையை நீர் அவர்களுக்கு தந்தருள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஐயா. அந்த கானானிய ஸ்திரீக்கு உதவி செய்தீரே அப்பா, ஸ்தோத்திர. இறங்கி நீரே அவருடைய மகளுக்கு ஆண்டவரே விடுதலை கொடுத்தீரே. அதே போல அழுது ஜெபித்து கொண்டிருக்கிற உங்க பிள்ளைக்கு விடுதலை கொடுங்கப்பா. உங்க கரத்துல தாழ்த்துகிறோம். கிருபையும் மீட்பும் அவருடைய குடும்பத்தில் கடந்து வரட்டும். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென்.